பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு திக்ரை தான் பார்க்க போறோம். எவ்வளவோ அமல்கள் நம்ம செஞ்சிருப்போம். ஆனா இந்த வார்த்தைகள் சொன்ன உடனே அல்லாஹ் நமக்கு திருப்தி பெற்று நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குது. ஆனா இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். இந்த திக்ரை மட்டும் ஒரு 4 நாள் நியத்து வச்சு ஓதி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும். கண்டிப்பாக முதல்ல என்ன ஓதணும்னு சொல்றேன், அதுக்கப்புறம் எப்படி நியத்து வைக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஓத வேண்டியது என்னன்னா 2 வார்த்தை. ஒண்ணு அல்லாஹ்வை அழைப்பதிலேயே சிறந்த வார்த்தை, இன்னொன்னு களிமாவை சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை அழைப்பதிலேயே சிறந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா யா ரப்பனா. யா ரப்பனா அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா என்னுடைய ரப்பே அப்படின்னு அர்த்தம். நம்ம அல்லாஹ்வை அழைப்பதிலேயே சிறந்தது யா ரப்பனா யா ரப்பி அப்படின்னு அழைக்கக்கூடிய வார்த்தை தான். ஏன்னா நம்ம குரான்லயே பாத்தீங்கன்னா அதனாலதான் அல்லாஹு பல இடங்கள்ல ரப்பனா ரப்பி அப்படின்னு போட்டு அழைத்திருக்கக்கூடிய துவாக்களை எல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுப்பான். அப்படிதான் பாத்தீங்கன்னா நபிமார்களும் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நமக்கு மூசா நபி ஆகட்டும், இன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமார்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அழைத்திருக்காங்க. எல்லா நபிமார்களுமே அந்த மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்க, அல்லாஹ்வை அழைத்திருக்காங்க. யா ரப்பனா அல்லது யா ரப்பின்னு அழைச்சிருக்காங்க. அந்த யா ரப்பனாவை தான் நம்ம சொல்றோம். யா ரப்பனானா என்ன அர்த்தம்னா என்னுடைய ரப்பு, யா ரப்பினா என்னுடைய, அதாவது நான் அப்படிங்கும் போது ப்ளூரல்ல நம்ம பன்மையில சொல்லுவோம், எங்களுடைய ரப்புன்னு சொல்லுவோம். ரப்பிங்கும் போது என்னுடைய ரப்பே அப்படின்னு நம்ம தன்மையில சொல்லுவோம், தனிமையில. அதனால நம்ம ரப்பனா போட்டோம்னா எல்லாருக்கும் சேர்த்து எங்களுக்கு எல்லாருக்குமே நீதான் ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்வை அழைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு களிமாவை ஓதணும். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமா. ஏன்னா இந்த களிமா தான் பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தையை விட சிறந்த வார்த்தை. எந்த அளவுக்கு சிறந்த வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா 7 வானம் 7 பூமியை வைத்தாலும் கூட தராசில் இந்த ஒரு வார்த்தைக்கு ஈடாகாதமா. அதை விட இந்த வார்த்தை தான் ரொம்ப கனமானதா இருக்குமாமா. அப்ப 7 வானம் 7 பூமியும் மிகைக்கக்கூடிய அளவுக்கான கனமான வார்த்தையான இந்த வார்த்தையை நம்ம சொல்லி அல்லாஹ்விடத்துல துவா செய்யும் போது நம்மளுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது. அதுலயும் பாத்தீங்கன்னா முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க ரசூலாக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறது உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேற இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை பார்த்து சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு முஸ்லீமுடைய முதல் 2 கடமை என்னன்னா அல்லாஹ்வை தேர்ந்தெடுப்பதும் நபியை பின்பற்றுவதுமா தான் இருக்குது. அந்த ரெண்டுமே இதுல உள்ளடங்கிருது. இத நம்ம சொல்லாம நம்ம ஒரு முஸ்லீமா இருக்க முடியாது. ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உம்மத்துகளும் அந்த நபிமாரையும் அல்லாஹையும் தேர்ந்தெடுத்ததை கொண்டுதான் அவர்கள் முஸ்லீமாகவும் அல்லாஹுடைய நல்லடியார்களாகவும் இருக்கிறாங்க. அதனால அவ்வளவு சிறப்பான இந்த வார்த்தையும் சேர்த்து ஓதணும். அப்ப யா ரப்பனா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை 277 முறை 4 நாட்களுக்கு பெரிய நியத்து வைத்து ஓதுங்க. இது ஓதறதுக்கு ஒழு இருக்கணும்னு அவசியம் இல்ல, தொழுகை இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எந்த நேரம் வேணா இதை ஓதிக்கலாம். ஆனா 4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஓதுங்க. பெரிய நியத்து வச்சே ஓதி பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய நியத்தை கபூல் செய்வான். ஒரே அமர்வுலயே 277 முறை ஓதி முடிச்சிருங்க. ஓதி முடிச்சுட்டு துவா செய்யுங்க. ஏன்னா ஒரே தடவையிலே நம்ம இது ஓதக்கூடிய அளவுக்கான சின்ன திக்ர் தான், ஒன்னும் கஷ்டம் இல்ல. யா ரப்பனா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், யா ரப்பனா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓதணும். அந்த மாதிரி 277 முறை ஓதி முடிச்சுட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ் இடத்துல கேளுங்க. நிச்சயமாக அந்த ஒரு துவா மறுக்கப்படாமல் உங்களுக்கு கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை அழைத்திருக்கிறோம், இன்னும் களிமாவை சொல்லியிருக்கோம், இன்னும் ரசூலை ஏற்றிருக்கோம். இத்தனை விஷயங்கள் இந்த வார்த்தையில அடங்கியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாசத்துல என்னென்ன அமல் செய்யலாம் நம்ம ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கோம். அப்பப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா நம்ம எதுவும் புதுசா செய்ய மாட்டோம். 5 நேரம் தொழுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நோன்பு வைப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவோம், அதோட முடிச்சிருவோம். ஆனா ஏதாவது திக்ருகள் அமல்கள்லாம் சொல்லும் போதுதான் சரி இதை செஞ்சு பார்க்கலாம் அதை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். அப்படி செய்யும் போதுதான் ரமலான் மாசத்துல அதிக நன்மை செஞ்சக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எப்படி 10 நோன்பு ஓடிச்சுனே தெரியல, நமக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10 நோன்பு முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வேகமா ஓடிடுச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னொரு 20 நோன்புங்கிறதுல சல்லுன்னு ஓடிடும், கணக்கே தெரியாது. உண்மையாலுமே சொல்றேன், அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கும் போது நீங்க நன்மையும் அமல்களையும் சேர்த்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு உண்டான ஸ்பெஷலான டேல நம்ம இருக்கிறோம். அதனால அல்லாஹ் இடத்துல இதை ஓதி நீங்க துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்னும் நிறைய அமல்கள் சிறுசா நம்ம ஓத தெரியாதவங்களுக்கு, தொழுகை இல்லாதவங்களுக்கு, தொழுகை இருக்கிறவங்களுக்கு, அமல் செய்ய முடியாதவங்களுக்குன்னு சொல்லிட்டு தொகுத்து போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே பாருங்க, உங்களுக்கு பலனுள்ளதா தான் இருக்கும். சஹர்ல இருந்து நைட் வரையும் தராவீஹ் தஹஜ்ஜத் வரையுமே நம்ம போட்டுட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரமலான் மாசத்துல ஹதியாவாக மெம்பர்ஷிப் இருக்கு நம்ம சேனல்ல, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.